வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். அதிமுக பாஜக கூட்டணிக்கு அதிகரித்து வரும் மக்கள் ஆதரவு குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் அதிருப்தி அடைந்துள்ளதாக தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். கூட்டணியின் அதிகரித்து வரும் புகழ் ஆளும் கட்சியை கவலையடையச் செய்துள்ளது என்று சமூக ஊடக தளமான எக்ஸ் இல் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். பாஜக-திமுக கூட்டணி குறித்து ஸ்டாலின் அடிக்கடி கூறும் கருத்துக்கள் அவரது கவலையை குறிப்பதாக நாகேந்திரன் குறிப்பிட்டார். தமிழக மக்களிடையே தொடர்ந்து ஆதரவு கிடைத்து வருவதால் கூட்டணி குறித்து மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய கட்டாயத்தில் உள்ளார் என்று நாகேந்திரன் கூறினார். மேலும் திமுக அரசு பல துறைகளில் தோல்வியடைந்து வருவதாக குற்றம் சாட்டிய அவர் அதை மேலும் விமர்சித்தார். மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் மாநிலம் இருக்காது என்று ஸ்டாலின் கூறுகிறார். ஆனால் அவரது சொந்த நிர்வாகம்தான் போராடி வருகிறது என்று நாகேந்திரன் கூறினார். சட்டம் ஒழுங்கு மோசமடைதல், அதிகரித்து வரும் போதைப்பொருள் துஷ்பிரயோகம், பரவலான ஊழல் மற்றும் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் போன்ற பிரச்சினைகள் திமுக ஆட்சியின் கீழ் கவலைக்குரிய பகுதிகளாக உள்ளன. திண்டுக்கல்லில் நடந்த கட்சி கூட்டத்தில் பேசிய நாகேந்திரன் பாஜக நிர்வாகிகளிடம் கூட்டணி தொடர்பான அறிக்கைகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்குமாறு வலியுறுத்தினார். கூட்டணியின் வலிமையை பேணுவதற்கு கட்சி உறுப்பினர்களிடையே ஒற்றுமை மற்றும் ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். சமூக ஊடகங்களில் சர்ச்சைக்குரிய அல்லது தவறாக வழிநடத்தும் பதிவுகளை பயன்படுத்துவதை தடுக்கவும் அவர் எச்சரித்தார். கூட்டணி வலுவானது என்று அவர் மீண்டும் வலியுறுத்தினார். ஆனால் எங்கள் நிர்வாகிகளில் சிலர் தேவையற்ற பிரச்சினைகளை உருவாக்கக்கூடிய கருத்துக்களை ஆன்லைனில் பதிவிடுகிறார்கள். கூட்டணியின் ஒருமைப்பாட்டை பாதுகாக்க இவற்றை தவிர்க்க வேண்டும். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால் முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், இது சப்ஸ்கிரைப் உங்கள் செய்யவும். தினக்கதிர். நன்றி.